செம்ம சூப்பராக அந்த மிஷின்ஸ்லாம் வந்து ஒரு மனுஷன் எப்படி யூஸ் பண்ணுவானோ அதே லெவலுக்கு தான் அந்த மிஷின்ஸும் அவ்வளோ சென்சிட்டிவிட்டியாக அந்த பெயிண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி அடிக்கும் போது செம்ம சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதையும் ஒரு பார்ட்ஸ்லாம் விட்டுரும் பாரு. நம்ம மனுஷனுங்க தான் உட்காந்து அதில் கன்னை போட்டு சொருன்னு அடிப்பாங்க. பட் மொத்தம் எத்தனை லெவலில் பெயிண்ட் ஷாப் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் கோட்டிங், ரா மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி தாண்டி வந்து ஒரு 4 ஸ்டெப்பில் அதுக்கப்புறம் தான் ஒரு 6வது ஸ்டெப்பில் இந்த டேங்க் வந்து ஓகேவாகி சூப்பராக வந்து A2 அசம்பிளியில் வந்து நிற்கும். ஸ்டிக்கரிங்கில் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டிக்கரிங் வந்து செம்ம கையிலே தான் போட்டிருக்காரு. அண்ணன் பேடு போட்டு அடிக்கிறார் பார்த்தீங்களா. ஆஹா அண்ணே எனக்கு சொல்லி கொடுங்கண்ணே இந்த கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது. ஏன்னா கம்பெனி உள்ள வேலை செய்கிறவங்கள தான் சொல்லித்தர முடியும். பட் அண்ணனோட டிஷர்ட்டே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அவர் அதை பேடு வச்சுட்டு ஒட்டிட்டு டக்குன்னு தேய்கிறாரு. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா கையில் வந்து ஒரு லெவல் வந்து பார்த்து தான் செய்ய முடியுமே. இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்குப்பா நானே ஒட்டுருவேனே அப்படின்னாலும் சத்தியமாக யாராலையுமே முடியாது. ப்ராக்டிஸ் இஸ் மேக் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அண்ணனும் உதாரணமாக இருக்கலாம். பட் பெயிண்ட் ஷாப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு